அதாவது இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னு கேட்டேன்னா, இந்த உறவுகளை எடுத்துக்கோங்க. அவள்லாம் யாராவது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உடனே அப்படியா அப்படின்னு புதுசாக கேட்குற மாதிரி நடிப்பாங்க. இல்லைன்னா நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வேறு என்ன பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாண்டர்டாக 3-4 பதில் தான் உண்டு அவங்கள்ட்டருந்து. 10 பைசா பெறாமல் ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு போயிட்டுருப்பாங்க. இல்லைன்னா அமெரிக்கா ஸ்டைலில் இட்ஸ் யுவர் ப்ராப்ளம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இட்ஸ் அ பார்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உறவுகள்னால் அப்படித்தானே. ஆனால் சரி, அவங்கள்ட்டருந்து கொஞ்சம் வித்தியாசமாக யாராவது சொல்கிறத கேட்போன்னு நான் இவ்வளோ நாள் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்குற அந்த பர்வீன் சுல்தானா, அப்புறம் ஆசான்னு ஒருத்தர் பேசுவார், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இவாள்லாம் பேசுகிறத கேட்குறப்போ நமக்கெல்லாம் ஒரு நிம்மதியாக இருக்கும். சாணக்கியரோட நீதிகள்லாம் கேட்க நல்லாயிருக்கும். பேசாமல் அதை கேட்டுட்டு இருந்திருக்கலாம். திடீர்னு பார்த்தேன்னா நான் தனுர் லக்னம். உடனே இந்த யூடியூப்பில் பார்த்தேன்னா ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுது, ஒரு உயிர் உங்களை விட்டு பிரிய போகுது அப்படின்னு எதையாவது ஒரு ஹெட்டிங் போட்டு வருது. நம்மளும் ஒரு க்யூரியாசிட்டியில் சரி இது இன்றைக்கி இதை கேட்டுட்டே சமைப்போமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னெல்லாம் சொல்கிறான்னு பார்ப்போமே. நம்ம எதையுமே நம்ப போகிறதில்ல, உறவுகளையும் நம்ப மாட்டோம், ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிற அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சையும் நம்ப மாட்டோம். எல்லாம் அந்த கோலை ஏதாவது கேட்டுருப்போம். அவ்வளோதான், மனத்துக்கு ஹீலிங்காக இருந்தால் போகிறோன்னு. அது மாதிரி தான் இந்த யூடியூப்பையும் சரி, யாரோ ஒரு உயிர் பிரிய போகுது, யாரோ ஒரு உறவு உங்களை தேடி வர போகிறாங்க, அவங்க உங்களை எங்கேயோ உச்சத்துக்கு கூட்டிகிட்டு போய் சாவடிச்சுட்டு தான் மேலே கூட்டிகிட்டு போவாங்க, அப்படி ஆளுங்க தான் யாராவது வருவாங்க. இப்படியெல்லாம் என்னத்தையாவது சொல்லி உசுப்பு ஏற்ற வேண்டியது. சரி, நம்ம இந்த வீடியோலாம் கேட்டால் நல்லா இருக்கேன்னு எதையாவது கேட்க போனால் கடைசி வர லாஸ்ட் வர அது எந்த உயிர் பிரிய போகுது, என்ன நெருக்கமான உயிர் பிரிய போகுதுன்னு ஹெட்டிங் போட்டிருப்பாங்க. கடைசி வரை எந்த உயிர் பிரிய போகுதுன்னு ஒன்றும் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உயிர் வீடு தேடி வரப்போகுது, ஒரு பெண்ணால் உனக்கு உயர்வு, ஒரு பெண்ணால் உனக்கு அழிவு, என்னத்தையாவது பேசுவாங்க. கடைசி வரை அந்த பெண்ணு யார்? ஒரு 5 பேர் உங்கள் வீடு தேடி வரப்போகிறார்கள். பால்காரன் வரான், போஸ்ட்மேன் வரான், எவனோ ஒரு 5 பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பான் வீட்டுக்கு. இவனுங்க என்னத்தையாவது ஓட்டி இது ஒரு பொழப்பு ஜோசியம்னு பார்த்துட்டு ஏன்பா நேரத்தை போக்குறீங்க, உருப்படியாக ஏதாவது சொல்ல தெரிஞ்சால் சொல்லுங்கள், உளராதீங்க, வீட்டில் பேசாமல் போத்தி தூங்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சும்மா வைரல் ஆக்குறோன்னு அடுத்தவங்க நேரத்தை தொலைச்சி ஜோசியங்களாகிய நீங்கள் சாபத்தை வாங்கி கட்டிக்காதீங்க. புரியுறதா? ஓகே.